டிஎன் 2026 என்ற திரைப்படம் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியானது. இது ஒரு அரசியல் நையாண்டி திரைப்படமாகும். இந்த படத்தை உமாபதி எஸ். ராமையா இயக்கியுள்ளார். கதையை அவரது தந்தை தம்பி ராமையா எழுதியுள்ளார். ஒரு சாதாரண பீடா விற்பனையாளர் எப்படி ஒரு மிகப்பெரிய சினிமா நட்சத்திரமாக உயர்ந்து பின்னர் ஒரு செல்வாக்கு மிக்க அரசியல்வாதியாக மாறுகிறார் என்பதே இந்த படத்தின் முக்கிய கதையாகும். படத்தின் தொடக்கத்தில் குல்கந்த் குமார் என்ற இளைஞன் வட இந்தியாவில் இருந்து சென்னைக்கு வருகிறார். அவருக்கு தமிழ் மொழி தெரியாது. பிழைப்புக்காக அவர் அண்ணா நகர் டவர் பார்க் அருகில் ஒரு சிறிய பீடா கடையை ஆரம்பிக்கிறார். அங்கு வரும் மக்களிடம் அவர் பேசும் தமிழ் ஒருவித நகைச்சுவையை உருவாக்குகிறது. ஒரு நாள் ஒரு திரைப்பட இயக்குனர் அந்த பூங்காவிற்கு வருகிறார். அவர் ஒரு புதிய முகத்தை தேடிக் கொண்டிருக்கிறார். பீடா விற்றுக் கொண்டிருந்த குல்கந்த் குமாரின் தோற்றம் அந்த இயக்குனருக்கு பிடித்து போகிறது. அவர் குல்கந்தை தனது படத்தில் நாயகனாக நடிக்க அழைக்கிறார். ஆரம்பத்தில் குல்கந்த் தயங்குகிறார். ஆனால் பணத் தேவைக்காக அவர் சம்மதிக்கிறார். அந்த திரைப்படத்தில் குல்கந்த் குமார் பேசும் தமிழ் மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. சொற்களை அவர் உச்சரிக்கும் விதம் தவறாக இருந்தாலும் அது ரசிகர்களை பெரிதும் கவர்ந்தது. படம் வெளியான பிறகு மக்கள் அவரை ஒரு பெரிய நட்சத்திரமாக கொண்டாடத் தொடங்கினார்கள். சிவலிங்க மன்ராடியார் என்ற ஒரு செல்வாக்கு மிக்க ஜமீன்தார் குல்கந்த் குமாரை பார்க்கிறார். அவருக்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன் மீது மிகப்பெரிய பற்று உண்டு. குல்கந்த் குமார் பார்ப்பதற்கு அப்படியே எம்.ஜி.ஆர். போலவே இருப்பதை பார்த்து மன்ராடியார் வியந்து போகிறார். அவர் உடனடியாக குல்கந்தை சந்தித்து தனது வீட்டிற்கு அழைக்கிறார். அங்கு குல்கந்த் தனது கடந்த கால வாழ்க்கையை விளக்குகிறார். குல்கந்தின் தந்தை தஞ்சாவூரைச் சேர்ந்த ஒரு தமிழர். அவர் பிழைப்பு தேடி மத்திய பிரதேசத்திற்கு சென்று அங்கு ஒரு குல்கந்து கடை நடத்தினார். அதனால்தான் இவருக்கு குல்கந்த் என்று பெயர் வந்தது. அவரது தந்தை மறைந்த பிறகு பிழைப்பு தேடி அவர் சென்னைக்கு வந்த கதையைச் சொல்கிறார். இதை கேட்ட மன்ராடியார் மிகவும் உணர்ச்சி வசப்படுகிறார். ஒரு தமிழன் வட இந்தியா சென்று மீண்டும் தனது மண்ணிற்கு திரும்பி வந்ததை அவர் பெருமையாக கருதுகிறார். குல்கந்தை ஒரு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமாக மாற்ற மன்ராடியார் முடிவு செய்கிறார். இதற்காக அவர் தனது பெரிய தென்னந்தோப்புகள் மற்றும் சொத்துக்களை விற்கிறார். அந்த பணத்தை வைத்து குல்கந்தை வைத்து பல பிரம்மாண்டமான படங்களை தயாரிக்கிறார். மக்கள் மத்தியில் குல்கந்த் குமாருக்கு ஒரு மேசியாவாக ஒரு பிம்பம் உருவாகிறது. சினிமா புகழை பயன்படுத்தி குல்கந்தை அரசியலில் ஈடுபடுத்த மன்ராடியார் திட்டம் போடுகிறார். தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சராக குல்கந்தை அமர வைக்க வேண்டும் என்பதே அவரது லட்சியம். இதற்காக அவர் பல அரசியல் தந்திரங்களை செய்கிறார். பழைய அரசியல் தலைவர்களான எம்.எஸ். பாஸ்கர் மற்றும் இளவரசு ஆகியோர் இந்த குல்கந்தின் வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போகிறார்கள். மொழி தெரியாத ஒருவன் எப்படி இவ்வளவு பெரிய செல்வாக்கை பெறுகிறான் என்று அவர்கள் குழம்புகிறார்கள். தேர்தல் நெருங்கும் போது குல்கந்த் குமார் ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக மாறுகிறார். மேடைகளில் அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மக்களால் ஆரவாரமாக கொண்டாடப்படுகிறது. ஆனால் குல்கந்த் குமார் உள்ளுக்குள் ஒருவித தயக்கத்துடனேயே இருக்கிறார். தனக்கு தகுதியில்லாத ஒரு பதவி தேடி வருவதாக அவர் நினைக்கிறார். மன்ராடியார் அவரை தொடர்ந்து வற்புறுத்துகிறார். இறுதியில் தேர்தல் முடிவுகள் வெளியாகின்றன. குல்கந்த் குமார் மிகப்பெரிய வெற்றி பெறுகிறார். முதலமைச்சர் நாற்காலியில் அமரும் தருணத்தில் அவர் ஒரு அதிரடியான முடிவை எடுக்கிறார். அதிகாரம் என்பது தகுதியுள்ளவர்களுக்கு செல்ல வேண்டும் என்றும் தான் ஒரு நடிகராக மட்டுமே இருக்க விரும்புவதாகவும் கூறி அரசியலில் இருந்து விலக முடிவு செய்கிறார். இது மன்ராடியாருக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாலும் மக்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. சினிமா புகழை வைத்து மட்டும் ஒரு நாட்டை ஆள முடியாது என்பதை உணர்த்தி படம் நிறைவடைகிறது. டிஎன் 2026 திரைப்படத்தை உமாபதி எஸ். ராமையா இயக்கியுள்ளார். இந்த படத்திற்கான கதையை தம்பி ராமையா எழுதினார் மற்றும் உமாபதி திரைக்கதையை அமைத்தார். தம்பி ராமையா மற்றும் உமாபதி எஸ். ராமையா இருவரும் இணைந்து பிரின்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் மேவரிக் மூவிஸ் நிறுவனங்களின் சார்பில் படத்தை தயாரித்தனர். படத்தில் குல்கந்த் குமாராக நட்டி சுப்பிரமணியம் நடித்துள்ளார். சிவலிங்க மன்ராடியார் கதாபாத்திரத்தில் தம்பி ராமையா நடித்துள்ளார். இவர்களுடன் எம்.எஸ். பாஸ்கர் மற்றும் இளவரசு ஆகியோர் முக்கியமான அரசியல்வாதி கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். படத்திற்கு தினேஷ் இசையமைத்துள்ளார். அருள் வின்சென்ட் ஒளிப்பதிவு செய்ய பிரசன்னா ஜி.கே. படத்தொகுப்பு பணிகளை செய்துள்ளார்.
இந்த படம் ஏப்ரல் 2026 10 அன்று வெளியாகி மிகப்பெரிய அரசியல் நையாண்டி திரைப்படமாக பேசப்பட்டது.